வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆனியன் ரைத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எல்லா பராத்தாஸோட ரொம்ப சூப்பராக பேர் ஆகும். நீங்கள் இது பிரியாணி அண்ட் புலாவ் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாம்பார் வெங்காயம், இந்த சின்ன ஷாலட்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா, அது கருவேப்பிலை, வத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். தயிர், நல்ல ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது மிதமான தீயில் ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதும் அதில் கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அடுத்து வந்து வெங்காயம், வத்தல் மிளகாய், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை இத்தனையும் சேர்த்து நல்லா பிரட்டி வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதங்கினா போதும். இதில் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கந்தும் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு நல்லா கலரி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். லைட்டாக வெந்தால் போதும். இந்த வெங்காயம் வெந்தால் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வெந்துடுச்சு பாருங்கள். அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. அதுக்குள்ளே மல்லித்தழை, புதினா தழை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. தயிர் நல்லா அடித்து எடுத்துடுங்க. ஒரு பவுலில் தயிர் சேர்த்துட்டு இதில் அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பாதி அமௌண்ட் சேர்த்துட்டு மல்லித்தழை, புதினா தழை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மேலே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வறுத்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். பராத்தாஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி புலாவுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ரைத்தா நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா மஸ்ட் ட்ரை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைத்தா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், ப்ளாக்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.